வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. மறுபடியும் ஒரு எவிக்ஷன் அப்டேட்டு. செகண்ட் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காக தான் இருக்குது. வாய்ப்பே இல்லை போகிறதுக்கு அப்படின்னு தான் நினச்சோம். அன்அஃபிஷியலை பொறுத்தவரை டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருந்தாங்க. ரம்யா, வியனா, ட்விஸ்டன்னா எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி இருந்தா. அப்படி நம்ம கம்யூனிட்டி டேப் பார்க்கும்போது இங்கே ரம்யா, வியனா, ட்விஸ்டன்னா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஃப்ஜே 4வது ஆப்ஷனாக இருந்தார் கம்யூனிட்டி டேப்பில். இப்போ வர்ற அப்டேட் என்ன சொல்லுதுன்னா, ட்விஸ்ட்டு ஒன்று நடந்திருக்கு. வியனா எஸ்கேப்பு, ரம்யா அவுட்டு. இன்னொரு விக்கெட் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரஜன் எவிக்ட் ஆனதுக்கப்புறமா கேம் ஆடுவாங்க சுவாரஸ்யமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கங்கே பேசின விஷயம் ஓகே. ஒரு பக்கம் திவ்யாவை வந்து கரைச்சி கூட்டிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அங்கங்கே பேசினாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. பாரு கம்ருதன் அந்த விஷயத்தில் அந்த கேஸில் எடுத்து வச்ச பாயிண்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஆனாலும் பார்வதி கூடவே சுற்றிட்டு இருந்தாங்களா, என்ன சொல்கிறது, பிடிச்சதில்லை. அந்த பக்கம் சூனியம் வச்ச மாதிரி தான் அது, சொந்த செலவில். இப்போ ஆனால் அன்அஃபிஷியலில் ஓட்டை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சேஃப் ஜோனில் தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கம்யூனிட்டி டேப்பில் பார்க்கும்போது 50% கீழே தான், ஒரு 30லேருந்து 40 வரையும் தான் இருந்தது. அதுக்குள்ளே தான் இருந்தது பர்சன்டேஜ். ஆனாலும் என்ன பண்ணுறது, வெளியேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுது. போகிறது நல்லது தான். இந்த சீசனில் ஒரு பெஸ்ட் மொமெண்ட்னா அது சீக்ரெட் டாஸ்க் வச்ச அந்த வீக் தான். சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த சீக்ரெட் டாஸ்க்கை. பிரஜனை கூட்டு சேர்த்துக்கிட்டாலும் பிரஜனை ஒன்றும் பண்ணல பெருசாக. அதில் சம்பவம் பண்ணது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். அப்படி ஒரு மாஸ் எலிவேஷன் கிடைச்சது. டாப்பில் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சு 2வது இடத்துல வந்தாங்க அடுத்த வாரம். அது கூட பரவாயில்லன்னு பார்த்தா ட்ராமா ஓவராக வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறது, ராங் சைடு எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் சண்டை இதெல்லாம் வந்து சீரியலில் பார்ப்பாங்க. இங்கேயும் பிக் பாஸ்லேயே அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து திவ்யா கூட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணார். நான் திவ்யாவுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னேன், அதனால பேர் கெட்டு போச்சு, அதனால வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையும் ஷர்ட்டை எடுத்து வச்சுட்டு அழுதுட்டு இருந்ததெல்லாம் செம காமெடியாக தான் இருந்தது. கடுப்பாகவும் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய கேமர், சிறப்பாக கேம் ஆடுவாங்க. அட்லீஸ்ட் நெகட்டிவாக இருந்தாலும் அது கேம் ஆடி நெகட்டிவாக இருந்துட்டு போயிடலாம். ஆனால் வந்து இங்கே ஒரு ட்ராமா மாதிரி இருக்குல்ல, அது தொடர்ந்து பார்த்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட நான் கேட்கட்டுமா, செகண்ட் சான்ஸ் கேட்கட்டுமானா இவங்க கேட்டு ஆடியன்ஸ் கிட்ட நம்ம வந்து கேட்டுக்கிட்டு நம்ம வந்து சொல்லி அதுக்கப்புறம் பிக் பாஸ் உள்ள விட்டு போகிறாங்களா? இதெல்லாம் எந்த அளவுக்கு, எந்த ஆடியன்ஸ்க்காக இந்த பர்ஃபார்மன்ஸு அப்படின்லாம் நமக்கு புரியவே இல்லை. அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது. பட் உள்ளே இருப்பாங்க, நெகட்டிவ் ஷேடு எடுத்து விளையாடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆரம்பத்திலே வந்திருக்கலாம் சாண்ட்ரா, இல்லைனா சிங்கிளாக வந்திருக்கலாம். சிங்கிளாக வந்திருந்தாலும் வேற மாதிரி இருந்திருக்கும் கேமு. இதில் பிரஜனுக்காக இவங்க வரதா ஐடியாவே இல்லையா. பிரஜன் வரணும், உள்ளே வேணும் பிரஜனை அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தால் தான் விடுவோம், பேரா வந்தால் தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால தான் உள்ளே வந்தாங்க. விஜேஎஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த திமிர்லாம் காட்டி ஷோல்டர்லாம் ஆட்டினார்ல, அப்பயே அவரை தூக்கி இருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டுன்னு வேற சொல்கிறாங்க, விஜய் டிவி ப்ராடக்ட் வேற, பழைய ஆர்டிஸ்ட் வேற. சரி, அவர் ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு தூக்குனாங்க. முதல் அந்த கெமி எவிக்ட் ஆனாங்கல்ல, அப்போவே பார்த்தீங்கன்னா காரில் ஏற்றி அமிச்சு ஒரு ட்ராமா பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதுக்கே ஹெவியாக அழுது மயக்கம் போட்டு விழுந்து அப்படியெல்லாம் போயிட்டாங்க. அடுத்து நிஜமாவே எவிக்ட் பண்ணி அனுப்புனாங்க, அப்பயும் அழுக. இதில் ஜம்ப் பண்ணி வேற குதிச்சு வெளில போகிறாங்க, கதவுக்கு வெளில. அப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன இவங்களுக்கு மட்டும் தனி சலுகையா, கேட்டை தாண்டதா அப்படியே தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நான் என் வீட்டுக்காரை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதையே பண்ணிட்டு இருந்தா இதை பார்த்து பிரஜன் சந்தோஷப்படலாம், மக்கள் எப்படி சந்தோஷப்படுவாங்க? கேம் ஆடணும்ல. ஸோ ஆடுறதுக்கான மொமெண்ட் இருந்தது. ரம்யாக்கெல்லாம் கிடைச்ச வாய்ப்பு, அவ்வளோ நேரம்லாம் இவங்களுக்கு கிடைக்கல வைல்ட் கார்டாக வந்ததுனால. ஸோ தூக்க மாட்டாங்க, இருந்தாலும் எப்படியும் டஃப்பாக விளையாடுவாங்க. ஏற்கனவே விளையாடி வேற காட்டியிருக்காங்களே, வச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அப்டேட் என்ன சொல்லுது அப்படின்னா சாண்ட்ரா செகண்ட் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லுது. இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகணும்ல, அது இன்னும் சில சோர்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஒரு பக்கம் சாண்ட்ரா இருந்தாங்கன்னா பார்வதியை ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. இது சாண்ட்ரா இந்த டைமில் எடுக்கிறது அன்பு கேங்க்கு சந்தோஷமானா இப்போ யார் கூட அவங்க போய் சண்டை போடுவாங்க? மறுபடியும் பார்வதினா அதுதான் ஆரம்பத்துலேருந்து போட்டாங்களே. அதுவும் இந்த பார்வதியை அப்படியே முன்னாடி எடுத்துகிட்டு வர்றதுக்காக சாண்ட்ராவை தூக்குறாங்களா அப்படிங்கிற அந்த டவுட்டும் நமக்கு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.